இன்றைய முக்கிய நிகழ்வுகள். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி உலக போதை தடுப்பு தினத்தை அனுசரித்தது. புதுச்சேரி விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் கல்லூரியின் இளைஞர் அமைப்பு இணைந்து உலக போதைப் பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நேரு வீதியிலிருந்து கடற்கரை வரை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி கல்லூரி வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்லூரியின் டீன் மற்றும் பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களின் தூண்டுதலின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்களின் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திரு பாஷா பங்கேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு விநியோகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி திரு சந்துரு, நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயசூர்யா மற்றும் உதவி பேராசிரியர் கோவர்த்தன விஷ்ணு, கல்லூரியின் இளைஞர் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஸ்ருதி, பூஜா, பிரியா மற்றும் சுதாகர் செய்திருந்தனர். மூலக்குளம் மக்கள் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்த புதர்களை தனது சொந்த செலவில் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அகற்றினார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் வசந்தராஜா வீதியில் குடிசை வாழ் மக்கள் வாழும் பகுதியில் உள்ள காலி இடத்தில் புதர்கள் அடைந்து காணப்படுகிறது. அதில் பாம்புகள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்களும் கொசு உள்ளிட்ட நோய் பரப்பும் பூச்சிகளும் அதிகரித்து காணப்படுகிறது. இது அப்பகுதி மக்களின் சுகாதாரத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இது குறித்து அப்பகுதி மக்கள் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனரும் அமமுக மேற்கு மாநில இணை செயலருமான லாவண்யாவிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து லாவண்யா அப்பகுதிக்கு நேராக சென்று மக்களின் கஷ்டங்களை உணர்ந்து உடனடியாக தனது சொந்த செலவில் அப்பகுதியை ஜேசிபி இயந்திரம் கொண்டு சுத்தம் செய்து கொடுத்தார். அப்போது அப்பகுதி மக்கள் லாவண்யாவிற்கு நன்றி கூறினர். இந்நிகழ்ச்சியின் போது அமமுக மாநில அம்மா பேரவை செயலர் அம்மா பிரகாஷ், மேலவை பிரதிநிதி லூர்து சாமி மற்றும் மூலக்குளத்தை சார்ந்த திரு லோகசந்தர், சதீஷ், தர்மா, சுப்ராயன், சிவகங்கை, உமாதேவி, சுமித்ரா மற்றும் சரண் தொண்டு அறக்கட்டளை பொது செயலாளர் மாரி, ஆறுமுகம், ஐயப்பன், ராஜ், கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அஷ்டலட்சுமி ரங்கநாதன் 2வது நினைவு கேரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷனில் பதிவு பெற்ற டி போர்டு இன்ஜினியர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக அஷ்டலட்சுமி ரங்கநாதன் 2வது நினைவு கேரம் போட்டிகள் மூலக்குளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள சங்க வளாகத்தில் நடைபெற்றது. ஒற்றை ஆண்கள் பிரிவில் செபஸ்டின் முதல் இடத்தையும், சஞ்சய் 2ஆம் இடத்தையும், அஜித் சிங் 3ஆம் இடத்தையும், பெண்கள் பிரிவில் நேகா முதல் இடத்தையும், பிரியதர்ஷினி 2ஆம் இடத்தையும், மெர்லின் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் போட்டியில் ஆகாஷ் சஞ்சய் முதல் இடத்தையும், சீனிவாச விநாயகம் 2ஆம் இடத்தையும், அஜித் சிங் செபஸ்டின் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வைத்திலிங்கம், சங்க தலைவர் ஜெகஜோதி, பரஞ்சோதி, இருதயராஜ், முரளி, சீனிவாசன், செந்தில்குமார், திருமூர்த்தி, கார்த்திக், ஜான், ஜெசிந்தா, ஆரோக்கியராஜ், புஷ்பநாதன், லாரன்ஸ், விஜய், ஆனந்த், சிவகுமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து சங்க செயலர் ஞான இருதயராஜ் நன்றி கூறினார். இந்த போட்டிக்கு நடுவராக செந்தமிழ் குமரன் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது.
புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் பிபின் ராவத் விருது 2025 விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிபின் ராவத் உலக சாதனை புத்தகத்தின் சார்பில் பிபின் ராவத் விருது 2025 வழங்கும் விழா புதுச்சேரி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சமூக சேவை, கல்வி, கலை, பெண்கள் முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன், கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேசன், இயக்குனர் யுனிவர்சல் எக்கோ ஃபவுண்டேஷன் நிறுவனர் இயக்குனர் பூபேஷ் குப்தா மற்றும் மூத்த வனவிலங்கு உயிரியலாளர், வனவிலங்கு கருத்து மற்றும் படைப்பாற்றல் கலைஞர் பங்கேற்று விழாவை அருமையாக கட்டமைத்து சிறப்பித்தனர். இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்தவர்கள் வினோத்குமார், இயக்குனர் பிபின் ராவத் உலக சாதனை புத்தகம் செல்வி, துணை இயக்குனர் கார்த்திக், இயக்குனர் பின்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலிருந்து வந்த சமூக ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், கலைஞர்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நபர்கள் பங்கேற்று விருது பெற்றனர். இந்த நிகழ்வு சாதனையாளர்களுக்கு ஊக்கமும் சமுதாயத்தின் தாக்கமும் ஏற்படுத்தும் ஒரு முக்கிய அங்கமாக அமைந்தது. மூன்று ஆண்டுகளாக அனிபால் கென்னடி எம்எல்ஏ முயற்சியால் ஸ்ரீ வேதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு திட்டம் முன்னேற்றம். புதுச்சேரி உப்பளம் தொகுதி வேதவள்ளி நகர் முஸ்லிம் கல்லறை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வேதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு திட்டம் கடந்த 3 ஆண்டுகளாக அனிபால் கென்னடி எம்எல்ஏ முயற்சியால் உறுதியான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆலயத்தின் பழுதடைந்த நிலையை எடுத்துரைத்து கட்டுமான பணிக்கான நிதி உதவியை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்களிடம் கோரினர். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் இந்த ஆலயம் உரிய பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரில் ஆய்வு செய்து தேவையான உதவிகளை செய்ய அடுத்த நாளே ஆலயத்திற்கு சென்று 50,000 நன்கொடை வழங்கினார். இது பொதுமக்களில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியது. இதனால் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் நேதாஜி நகர் 2 பகுதியில் உட்பட முஸ்லிம் கல்லறை வீதியில் உள்ள இந்த ஆலயத்திற்கான கட்டுமான நிதிக்காக இந்து அறநிலைத்துறையிலிருந்து அங்கீகரிக்கப்பட்ட மதிப்பீடு தொகையை பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கையுடன் பொதுமக்கள் திரு அனிபால் கென்னடியை மீண்டும் சந்தித்தனர். அவரும் இதனை மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று பின்னர் அதன் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை ஆணையரை நேரில் சந்தித்து பரிந்துரை செய்வதாக உறுதியளித்தார். அதன் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை வழியாக மொத்தம் 3,50,000 மானிய தொகையில் முதல் தவணையாக ரூபாய் 1,75,000 பெற்றுத்தரப்பட்டது. மீதமுள்ள 2வது தவணையையும் பெற்று தர பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரை இன்று நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். அதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி அவர்கள் அறநிலைத்துறை ஆணையர் சிவசங்கரன் மற்றும் மேற்பார்வையாளர் தயாபுரியை சந்தித்து கோவில் பஞ்சாயத்து தலைவர், கழக சகோதரர்கள் மற்றும் ஊர் தலைவர்கள் உடனிருந்து வர 2வது தவணை பெற நடவடிக்கை எடுத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று ஆணையர் விரைந்து மீதமுள்ள ரூபாய் 1,75,000 காசோலை வழங்குவதற்கான உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் ராஜசேகர், ஊர் தலைவர் ரங்கநாதன் மற்றும் செந்தாமரை ஆகியோர் உடன் இருந்தனர். வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார்.
புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வில்லியனூர் தொகுதியில் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசின் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சைக்கிளை வழங்கினார், வாழ்த்தியும் பேசினார். முன்னதாக சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்ற மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா அவர்கள் பாராட்டு சான்றிதழை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் புனித லூர்து அன்னை திருத்தல அருட்தந்தை ஆல்பர்ட், பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆல்வின், அன்பரசு மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு மாநில அமைப்பாளர் ஹாலித், தோமுச தலைவர் அங்காளன், ஆதிதிராவிட அணி துணை அமைப்பாளர் காளி, இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், கிளைக்கழக நிர்வாகிகள் ரஃபிக், டோமினிக், செல்வநாயகம், சரவணன், மிலிட்ரி முருகன், அமலர், ஆசிரியர் ரகு, வெங்கடேசன், கமால் பாஷா, முருகேசன், சிராஜ், முத்து, ரகு, ராமஜெயம், பாலு, சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிசிபி நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 70ஆம் ஆண்டு சடல் உற்சவம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 70ஆம் ஆண்டு சடல் உற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து நேற்று மாலை ஸ்ரீ ஐயனாரப்பன், பூரணி பொற்களை மற்றும் வீரன் சுவாமிகள் வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழா குழுவினர் என்பதற்கு மேற்பட்டோருக்கு இலவச வேட்டி துண்டுகளை வழங்கினார். இதில் ஆலய விழா குழுவினர் சார்பில் அவருக்கு மாலையிட்டு மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை இவ்வாலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அலகு குத்தி செடல் தரித்து அரியாங்குப்பம் முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா சென்று ஆலயம் வந்தடைந்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்தால் அம்மனுக்கு பால்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், அரியாங்குப்பம் பிசிபி நகர் கிராமவாசிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்தாரர்கள், இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். திருப்புவனை சின்னப்பேட் பகுதியில் 9.5 பவுண்ட் நகை திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்புவனை காவல் நிலையத்திற்குட்பட்ட திருப்புவனை சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்த கீதா என்பவர் கடந்த 28/12/2021 ஆண்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்லும்போது வீட்டிலிருந்த நெக்லஸ், செயின், வளையல் மற்றும் பிற தங்க ஆபரணங்களை அணிந்து கொண்டு சென்றுவிட்டு விழா முடிந்து மீண்டும் வீடு திரும்பி அன்று காலை 10 மணிக்கு வீட்டில் உள்ள பீரோவில் நகைகளை அவிழ்த்து வைத்துள்ளார். அப்போது அவர் வீட்டில் வேலை செய்து வந்த தமிழக பகுதியைச் சேர்ந்த கண்டமங்கலம், பள்ளி நெல்லியூர்
சேர்ந்த 22 வயதுள்ள சுடர்மணி என்பவர் நோட்டம் பார்த்ததாகவும் அதன் பிறகு மேற்படி கீதா அவர்கள் மீண்டும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக மேற்படி பீரோ டிராயரில் வைத்திருந்த நகைகளை கடந்த 4/5/2022 அன்று திறந்து பார்க்கும்போது அதில் இருந்த 9.5 சவரன் நகைகளை திருட்டு போயிருந்ததாகவும் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக வீட்டில் இருந்தவர்களை விசாரிக்கும் போது மேற்படி வீட்டு வேலை செய்து வந்த அந்த நபர் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டார். அதன் பிறகு தொடர்ந்து அவரை உறவினர் வீடுகளில் தேடி பார்த்தபோது அவர் தலைமறைவாக இருப்பதாகவும் தொடர்ந்து அவரை தேடி வந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக திருபுவனை பெரியபேட் பகுதியில் அந்த நபர் வந்து செல்வதாக தகவல் கிடைத்த உடனே திருபுவனை காவல் நிலையத்தில் மேற்படி ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் திருட்டு சம்பந்தமாக காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசனிடம் புகார் கொடுத்ததன் பேரில் அந்த நபருக்கு எதிராக திருட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்ததில் அந்த நபர் பெரியபேட் பகுதிக்கு நேற்று மாலை வந்தபோது அவரை பிடித்து விசாரித்து கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மேற்படி கீதா வீட்டில் திருடிய தங்க நகைகளை திருபுவனை பாளையத்தில் உள்ள ஒரு நகை அடகு கடையிலும் மற்றும் நெல்லுமண்டி சந்து நகைக்கடை பகுதிகளிலும் அடகு வைத்து உள்ளதை தெரிவித்தார். அதன் பெயரில் மேற்படி நகை அடகு கடையில் சென்று அடையாளம் காட்டி அங்கு கீதா வீட்டில் சுமார் 5 லட்சம் மதிப்புள்ள திருட்டு போன 9.5 பவுண்ட் தங்க நகைகளை மீட்டு கைப்பற்றி சுடர்மணியை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இவ்வழக்கில் துரிதமாக செயல்பட்ட திருபுவனை காவல் நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் குற்றப்பிரிவு காவலர் அசோக் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டியுள்ளனர். காந்திராம் மக்கள் நலப்பணி மன்றம் சார்பில் நடந்த இலவச பயிற்சி வகுப்பின் மூலம் அரசு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி நடத்தி வரும் காந்திராம் மக்கள் நலப்பணி மன்றம் சார்பில் நடந்த இலவச பயிற்சி வகுப்பின் மூலம் அரசு போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற இளைஞர்கள் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி உடன் இருந்தார். தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவிகள் கூறும்போது இந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றதால் தேர்ச்சி பெற்றதாகவும் இலவச பயிற்சி அளித்தது மிகவும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததாகவும் பயிற்சியாளர்கள் சிறந்த முறையில் எங்களுக்கு பயிற்சி அளித்ததுதான் நாங்கள் வெற்றி பெற காரணம் எனவும் தெரிவித்தனர். கேட்டவுடனே ஸ்ரீனிவாசன் அண்ணா அவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உடனே ஜாயின் பண்ணுமான்னு சொன்னாங்க. அங்கே என் கூட வந்து நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே எனக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, அதே தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து அமௌண்ட் வாங்கி ஒரு இன்ஸ்டியூட் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி தான் நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்ட்டு கடமைக்கு கூப்பிட்டு வச்சுலாம் அவங்க நடத்துறதே கிடையாது. முழுக்க அவங்களுடைய முழு உழைப்பையும் போட்டாங்க. ஸோ வந்து அவங்களோட எல்லாருக்குமே வந்து நேரங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று. எதை வேணால் பணம் கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் நேரம்ங்கிறது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தை எங்களுக்காக வந்து ஸ்ரீனிவாசன் அண்ணா அண்ட் பரணி அண்ணா, அதுக்கப்புறம் தாஸ் அண்ணா, ஸோ இன்னும் ஒரு சில பேர் எனக்கு நான் விட்டுருப்பேன். ஏன்னா இவங்க தான் நான் நிறைய பார்த்தது, எனக்கு கிளாஸ் எடுத்தது. ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன். நான் மார்ச்லேருந்து தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் இன்ஸ்டிடியூட் அகாடமி வந்து ஒரு 2-3 வருஷமாகவே ரன் ஆகிட்டு இருக்கு. நான் மார்ச்ல இருந்து போயிட்டு இருக்கேன் சார். ஸோ அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நான் செல்ஃபாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எனக்கு அப்போ அகாடமி பற்றி அந்த அளவுக்கு தெரியாது. அது முழுக்க அகாடமி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா டெஸ்ட் வைக்கிறதோடய நிறுத்தலை. இதெல்லாம் நீ கரெக்ட் பண்ணிக்கணும், நீ இதெல்லாம் வீக்காக இருக்க பார்த்துக்கோ அப்படிங்கிற கைடன்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரீ கோச்சிங் சென்டர் ஒரு ஃபீலே இருக்காது. எந்த அளவுக்கு அது வந்து ஆர்கனைஸ்டாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக நடத்தினாங்க. மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அவங்க
புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஜூன் 27ஆம் தேதி இந்திய தலைநகர் ஜந்தர் மந்தர் பகுதியில் பொதுநல அமைப்புகள் தலைமையில் அறப்போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக பிரதமர் அலுவலகம், ஜனாதிபதி அலுவலகம், துணை ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு நாடாளுமன்ற சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 16 தீர்மானங்களை நினைவுபடுத்தும் கடிதங்கள் வழங்கப்பட்டன. இப்போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பொதுநல அமைப்புகள், அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மாநில அந்தஸ்து இல்லாததால் ஏற்பட்ட பின்னடைவை எடுத்துரைத்தார்கள். மாநில அந்தஸ்து கிடைத்தால் அடையக்கூடிய முன்னேற்றங்களை விளக்கி உரையாற்றினர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் மேம்பாட்டு கட்சி தலைவருமான பேராசிரியர் திரு ராமதாஸ், மாநில அந்தஸ்து என்பது புதுச்சேரியின் சட்டப்பூர்வமான உரிமை என்று வலியுறுத்தினார். போராட்ட குழுவினரை டெல்லி ரயில் நிலையத்திலிருந்து பாதுகாப்புடன் போராட்டம் இடம் வரை அழைத்து சென்ற டெல்லி போலீசாரின் நடவடிக்கை குறிப்பிடத்தக்கது. இது போராட்டத்தின் தாக்கத்தை மத்திய பாதுகாப்பு அமைப்புகளுக்கு உணர்ந்தவை காட்டுகிறது. இந்நேரத்தில் புதுச்சேரியில் ஆளுங்கட்சியினர் 3 நியமன எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ததையும், அரசியல் சதி இருப்பதாகவும், மாநில உரிமை போராட்டத்தின் ஊடக கவனத்தை திருப்ப முயற்சி எனவும் அரசியல் விமர்சனங்கள் குற்றச்சாட்டப்படுகின்றனர். மாநில அந்தஸ்துக்காக பொதுநல அமைப்புகளின் போராட்டம் உண்மையில் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றுள்ளது. இது பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் பிரதான செய்தியாக வந்தமைக்கு ஊடகங்களுக்கும் நன்றியுடன் நன்றி தெரிவிக்கப்படுகிறது. இப்போராட்டத்தின் பின் போராட்ட குழுவினரை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் திரு அன்பழகன் சால்வை அணிவித்து வரவேற்றார். டெல்லி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ரயிலில் புதுவை திரும்பியவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு சால்வை அணிவித்து வரவேற்றார். மேலும் சமூக அமைப்புகள், மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கும், மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகத்துக்கும் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். பின்பு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் புதுச்சேரி காரைக்கால் சிகை அலங்கார நிலைய உரிமையாளர்கள் நலசங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மருத்துவ நாவீதர் குல மரபினர் தலைமை சங்க நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கௌரவ தலைவர் சேகர் என்கின்ற முருகேசன், தலைவர் ராஜா, செயலாளர் அருள்குமார், பொருளாளர் ராஜசேகர், சட்ட ஆலோசகர் சரவணன் மற்றும் கௌரவ தலைவர் கல்லியபெருமாள், தலைவர் காசிநாதன், செயலாளர் தரணி, செல்வம், பொருளாளர் தணிகாச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2 சங்கத்திலும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு இனி இவர்கள் தொடர்ந்து செயலாற்ற இப்பொதுக்குழு மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது, தொகுதி வாரியாக புதிய நிர்வாகிகளை சீரமைப்பது, அடையாள அட்டை வழங்குவது, மாத சந்தா வசூலிப்பது, சிகை அலங்கார தொழில் பாதிக்கும் வகையில் சில கார்ப்பரேட் செலவுகள் செயல்படுத்துவதால் அதனை சீர்படுத்த கண்டனம் தெரிவித்து போராட்டம் செய்வது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பாக லெக்டேஷன் ரூமினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் திறந்து வைத்தார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி உடன் இருந்தார். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்ட்ரல் தலைவர் டாக்டர் ஸ்டீவர்ட்ஸ், மண்டல தலைவர் திருமதி மரியஸ்டெல்லா, முன்னாள் தலைவர் பிரதீப் சந்திரன், சிவராஜ், பிரேம்ராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கமலேஷ், வினோத், மீரன், பிரேம்குமார், ஸ்ரீனிவாசன், மனோஜ் மற்றும் திருமதி ருக்மணி மனோஜ் உடன் இருந்தனர்.
இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.